ராமு. டேய் சோமு, என்னடா வெளியே ஒரே கதறல் சவுண்ட் அதிகமாக இருக்கு. சோமு, அது ஒன்றும் இல்லைடா ராமு. தளபதி விஜய் பற்றி இவ்வளோ நாள் ஊபிஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க. பனையூரில் இருந்தால் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் பனையூரை தாண்டி வெளியே வர மாட்டார் அப்படின்னு நக்கல் நையாண்டி பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ 20ஆம் தேதி பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு கலந்துக்க போகிறாரு. அங்கே உள்ள போராட்டம் பண்ணுற மக்களெல்லாம் சந்திக்க போகிறாரு. இதை தெரிஞ்சோன்னே எல்லா ஆளாலும் கதறிட்டு இருக்காங்க, ஊபிஸ்லேருந்து எல்லாமே. சோமு, அப்படியாடா ராமு, அதுதான் ஒரே எரிச்சல் சவுண்டு. அவங்களுக்கு எரிச்சல், வயிற்றுச்சல் அதிகமாக இருக்குது. எரிங்க, வயிறு நல்லா எரிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, தளபதி 20ஆம் தேதி பரந்தூர் போராட்ட களத்துக்கு நேரில் செல்கிறாரு. இதை நியூஸ் போட்டதுலேருந்து ஏகப்பட்ட பேர் கதறிட்டுருக்காங்க. அவர் நேரில் சந்தித்து மக்களை பார்க்க போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2.25 வருஷம் இந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இத்தனை வருஷத்தில் எந்த ஒரு கட்சியும் இது வரைக்கும், ஆண்டுற கட்சியும் சரி, ஆண்ட கட்சியும் சரி, வேறு எந்த ஒரு கட்சியும் போய் அவங்கள போய் மக்களை சந்தித்து அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும், அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக எதுவும் பேசுனது கிடையாது, அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்றது கிடையாது. முதல் முறையாக தளபதி அவர்கள் களத்தில் 20ஆம் தேதி இறங்குறாரு. அவர் இறங்குறதுக்கு ஏகப்பட்ட போலீஸ்கிட்ட இது வாங்கி, பர்மிஷன் வாங்கி, அவங்க ஏகப்பட்ட ரூல்ஸு கொடுத்து, இத்தனை கிராமத்தில் உள்ளவங்களை தான் சந்திக்கணும், இதுக்கு மேலே நீங்கள் இந்த டைமுக்குள்ள தான் சந்திக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரெஷர். அது ஏன் அவருக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னு தெரில. இதில் சைடில் அந்த கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு சின்ன நியூஸ் வேறு பரவிட்டுருக்கு. இவருக்கு சந்திக்கிற இடத்துல கலவரத்தை தானாக மக்கள் மூலியமாக உருவாக்கி இவர் மேலே ஒரு கரும்புலியை குத்துறான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு 20ஆம் தேதி தெரியும். ஆனால் 20ஆம் தேதிக்கு அப்புறம் அரசியல் களத்தில் ஒரு சூடு பிடிக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இருக்குது, பார்த்துட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்க போகுதுன்னு 20ஆம் தேதி பார்ப்போம். 20ஆம் தேதி மீண்டும் சந்திப்போம். ஏதோ ஒரு வீடியோ போட்டேன். நன்றி, வணக்கம்.